ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் வந்து வெசல் வச்சதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சிரும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா பொரியணும். மீன் குழம்புனாலே கடலெண்ணெய் தான் ஊற்றணும், சரியா? அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இது ரெண்டும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, தக்காளி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதாவது புளி கரைச்சி மசாலாலாம் போட்டதுக்கப்புறமாவும் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்து போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தக்காளியோடு சேர்த்து கூட நீங்கள் போட்டு எண்ணெயிலேயே வந்து வேக வைக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெயில் வதக்குனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயை மீன் குழம்புல வந்து முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு தேவையான புளி வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் அதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு பொடியை வந்து போட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வந்து 5 ஸ்பூன் தான், ஓகேவா? அஞ்சு ஸ்பூன் போட்டு, அதாவது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கடையில் வாங்கினா இந்த அளவு போட்டு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் வந்து குழம்பு பொடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்ப கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் பொடி மீனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மீன் குழம்பு வந்து கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுவே பெரிய மீன் அப்படின்னா, அதாவது இந்த சீலா மீன் இந்த மாதிரி பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு கூட்டினதுலையே நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். எப்பயுமே நம்ம மீன் நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் வந்து குழம்புல வேகணும். அப்போ தான் அது வந்து நல்லது, அந்த ஸ்மெல்லாம் வராது. நம்ம வந்து குழம்பு கொதித்த உடனேயே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம அமர்த்திடுவோம். அப்படி அமர்த்தினோன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது குழம்பு. இதுவே குழம்புலேயே நல்லா கொதிச்சிருச்சு, அந்த மீனில் உள்ள எசன்ஸ்லாம் வந்து குழம்புல சேர்ந்தாதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழம்பு பொடி அரைக்கையில் உங்களுக்கு காய வச்சு நான் மிஷினுக்கு கொடுக்கையில் நான் உங்களுக்கு வந்து அந்த அளவுலாம் நான் காமிக்கிறேன். அது மாதிரி பொடியும் நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.